ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் அரிசி மாவு நான் 1/2 கப்பு எடுத்துருக்கேன். பார்த்துக்கோங்க. இப்படி அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நம்ம அது இல்லாமல் ஒரு பாத்திரத்தில் என்ன பண்ணால் சுடுதண்ணி காய வச்சு எடுத்துக்கிறோம். சுடுதண்ணியில் அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் சப்பாத்தி மாவு பிணையிற அளவுக்கு வேணும். அப்படியே கிளறிக்கிட்டே இருங்க. பார்த்தீங்களா எப்படி கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியமாக வந்துகிட்டே இருக்குல்ல. மாதிரி கொஞ்சம் சப்பாத்தி மாவு பண்ணிட்டு பால் சுடுறதுனா பாருங்கள், ஒரு சின்ன சின்ன உருண்டையாக உரிச்சு பாருங்கள் பண்ணிச்சிட்டா. இப்போ பால் நல்லா கொஞ்சம் சப்பாத்தி மாவு கிட்ட வந்துருச்சுங்களா. பால் நல்லா சுண்டி வரப்போ தொட்டு பார்த்தா தெரியுது எப்படி வருதுன்னு. வச்சுருக்க உருண்டையை ஒவ்வொரு பீஸாக உள்ளே ஒரு பேனில் பால் விட்டோம் பீஸ் செஞ்சு நம்ம போட்டுக்கலாம். அதுக்காக நல்லா கொதி வரணும். நல்லா கொதி